அழகா இருக்கடி, கண்ணே பட்டுடும். சரி சரி, நாழியை எடுத்து கிளம்புற வழிய பாரு, மாப்பிள்ள காத்துன்னு இருப்பார். சரியா? நில்லடி, நீ பாட்டு மடமடான்னு போயிட்டே இருக்க. கொஞ்சமானா கல்யாணமான பொண்ணுன்னு அடக்க உடக்கமா நடந்துக்கோ, புரியறதா? போன உடனே சொம்ப ஓரமா வச்சுட்டு மாப்பிள்ள காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ, சரியா? புரியறதா? மண்டே ஆட்டின்டே இருக்காது மண்டு. சரிம்மா. பாலை நீ மட்டும் மொட 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 மொடன்னு குடிச்சிடாத. மாப்பிள்ள கிட்ட கூட அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிச்சத்தை நீ சாப்பிடு. ஒருவேளை அவர் மிச்சம் வைக்கலனா? அதெல்லாம் வைப்பாரு அசமஞ்சு. எப்ப பாரு அதிக பிரசங்கியாருமே பேசின்னு இருக்க. சரி விடுமா, அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னது தெரியுமா? என்னடி தெரியும்? விடுமா. அச்சோ பெருமாளே, நீ தான் காப்பாத்தணும் என் மாப்பிள்ளைய. என்ன பண்றீங்கோ? வெக்கம். என்ன வெக்கம்? செத்து இது பிடிக்கிறேலா? என்ன பண்ற? அம்மா தான் உங்க காலில் விழுந்து சேவிக்க சொன்னா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ முதல்ல எந்திரிச்சுக்கோ. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் எந்திரிப்பேன். சரி சரி, க்ஷேமமா இரு. இல்ல இல்ல இருப்போம், நீ முதல்ல எந்திரிச்சுக்கோ. வேற என்ன சொன்னா? யாரு? என் மாமி. யாரு? பால் சாப்பிட சொன்னா. இது இந்த குடிச்சிடுறேன். எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்கோ. எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணிடாதே. சாரி. இட்ஸ் ஓகே. சரி, நாழியாருது கழட்டுங்கோ. சீக்கிரம் கழட்டுங்கோண்ணா. கதவு அதெல்லாம் நான் வரும்போது சரியா சாத்திட்டு தான் வந்தேன். கழட்டுங்கோ. அப்ப சரி அப்ப சரி. ஐயோ, கட்டலுக்கு வந்து கழட்டுங்கோன்னா கம்முனா இருக்க முடியும். ஷோப்பா ஷோ அப்பா, திக்கா மாட்டின் இந்த கெட்டப்ல அரை நாள் கூட ஐயங்காரா இருக்க முடியல. ஆயுசுக்கும் எப்படித்தான் இருக்க போறோம் பெருமாளே. நம்ம பிரச்சனைக்கு பாவம் பெருமாளையே இழுக்கிறீங்கோ. அவர் காதலே கரம் பிடிக்கவே அவர் கஷ்டம் தானே பட்டார். அது சரி, இஷ்டப்பட்டவங்களுக்காக கஷ்டப்படுறதுல ஒன்றும் நஷ்டம் ஆயிட போறது இல்லையே. இன்னும் 16 நாள் பொறுத்துக்கோங்க. அப்புறம் உங்க ஆத்துக்கு போயிட்டா நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிரும். உனக்காக 16 வருஷம் பொறுத்துட்டேன், இந்த 16 நாள் பொறுத்துக்க மாட்டேனா? இந்த 16 வருஷம் என்னென்னலாம் நடந்துருச்சுல? ஆமா ஆமா. ஐயோ, அது என்னத்துக்கு ஞாபகப்படுத்துற? என்ன இழுக்கிறீங்கோ? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன டெஸ்ட் பண்ணி பாக்குறியா? உன்னை பார்த்த முதல் நாள்லேருந்து இப்போ வரையும் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. என்னடா ஒரு மூஞ்சி கூட நல்லா இல்ல, நம்ம ஸ்கூல்ல இருக்கிறதுங்களே பரவாயில்ல போல இருக்குதுடா. மச்சான், நம்ம சண்டே வந்திருக்கணும். சண்டே வந்திருந்தா நீ எதிர்பார்த்தது கச்சிருக்கோம். சண்டே சைட் அடிக்க சூப்பர் ஸ்பாட். நீ அவன் சொன்னது? நான் தான். வீக்கெண்டில் வேணா கூட்டமாக இருக்கும், வீக் டேஸில் போகலான்னு அவன் சொன்னது?
அதுவும் நான் தான். அதுவும் நீ தானே. அப்ப மரியாதையா வந்து எனக்கு ஒரு ஃபிகர் செட் பண்ணி கொடு வாடா. ஏய் மச்சான் விட்றா டேய். இவ கூட்டிட்டு வரலனா எனக்கு என்ன வர தெரியாதுன்னு நினைச்சாளா? சும்மா படின்றாலே தவிர ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு வரணும்னு நினப்பு இருக்கா? இதுல இந்த மாமா வேற. ஒரு நாள் தேடட்டும், அப்பதான் யாருமே புரியும். என்ன இந்த இடம் இவ்வளோ பெருசா இருக்கு? அச்சோ, அவசரப்பட்டு வந்துட்டோமோ? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இந்த நாய் எப்போ பார்த்தாலும் இதே தான் பண்ணும். நம்ம தயிர் சாதம் இது என்ன பண்ணீங்க? கையில் பஞ்சு. மச்சான் மச்சான் என்ன விட்டுறா. பார்த்த நொடி அடியேனோ மனு ஏங்கி தவிக்குது. கண்மூடலடி அடியேனோ உசுர் வாங்கி அடிக்குது. சத்தம் ஒண்ணு போட வேணா, முத்தம் ஒண்ணு போதுமடி. நித்தம் ஒண்ணு பார்க்க ஏங்கி கண் தேடுமடி. மொத்த உலகம் ஒண்ண பார்த்தா சுத்தாதுன்னு தோணுதடி. அச்சோ, பார்க்கும்போதே தலையெல்லாம் சுத்ததே. நான் என்ன பண்ண போறேன் பெருமாளே? ஐயோ மாமா, மன்னிச்சிருங்க. நான் இல்ல. என்னடா யார் நீங்க? எங்களை தெரியல. 11th B செக்ஷன் உன் பக்கத்து கிளாஸ். பார்த்தது இல்ல? ஆமா. என்ன இங்க நின்னுக்குற? என்னாச்சு? அது எனக்கு இதுல போகணும், ஆனா பயமா இருக்கு. அவள் தானே, வா நாங்க கூட்டிட்டு போறோம், போலாம் வா. நான் தெரியாதவா கூட எல்லாம் வரமாட்டேன். சரி மாமா, இப்பதானே சொன்னோம் பக்கத்து கிளாஸ்னு. பாரு நான் ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையே. சரி நான் டீல் பண்ணிக்கிறேன், நீ கம்மியா இருக்கு. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? பொறுக்கி மாதிரி இருக்கேன். டீசன்ட் பொறுக்கி மாதிரி இருக்கேன். இருக்குல்ல, அப்ப எங்களை நம்பு, நாங்க கூட்டின்னு போவோம். வாமாமா போ. ஒருத்தவங்க ஃபேஸை பார்த்தா நம்பணும். நம்புற மாதிரி இருந்தா நம்பலாம். எது? ஒன்றும் இல்லை. மாமா இங்க ஹவுஸ்ஃபுல் ஆகுது, நீ வேணா அப்புறம் வாயேன். ரைட்ரா, நீ நடத்து. புரிஞ்சுக்கிட்டேன். ஃபிகர் வந்தோடனே ஃப்ரெண்டை விட்டுறானுங்க. பெருமாளே. அட இதய மட்டும் உள்ள ஏங்குது மத்த உறுப்பு எல்லாம் தூங்குதடி. வாசம் எல்லாம் உள்ள ஏறுது காதலிக்க சொல்லி கூறுதடி. நில்லு, கூப்பிட்டுட்டே இருக்க, நில்லுடி. என்ன நீ பாட்டுன்னு கூப்பிட கூட போயினே இருக்க? அச்சோ, லேட் ஆயிடுத்து. எங்க ஆத்துல கத்த போறா. நான் வீட்டுக்கு போன கூட எங்க அம்மா தொடப்படியோட வெயிட் பண்ணுப்பாங்க. நான் என்ன பயந்து நான் இருக்கேன்? ஜாலியா இரு. உங்களுக்கு வேணா இதெல்லாம் பழகிருக்கலாம், ஆனா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்க அம்மா என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே பயமா இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ. என்றைக்குமே ஃபியூச்சர் நினச்சி ஃபியர் ஆகக்கூடாது. ப்ரெசென்ட்டில் இருக்கிறத பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போய்க்கினே இருக்கணும், புரியுதா? சரி, நான் போயிட்டே இருக்கேன். கை கொடுங்க. இன்னைக்கு தான் என் லைஃப்லேயே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். தேங்க்ஸ். வரேன். முதல்ல உன்னை பாவாடை சட்டில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? ஏய், நீ தூங்கிட்டியாடி?
சும்மா சொல்லக்கூடாதுடி. ஃபர்ஸ்ட் நைட் கேட்டப்பில் கூட செம்ம அழகாக இருக்க. உதப்படுவேல் பின்னாடி போங்கோ. ஏய் நீ இன்னும் தூங்கலையாடி? ம்ஹும். அப்போ அது இன்னும் வசதியாக போச்சு. ஏய் श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं அம்மா. राम नाम वरानने இந்தாடி மாப்பிள்ளை காஃபியை கொண்டு போய் கொடுத்துடு. அம்மா அவருக்கு பல் தேய்க்காம பச்சை தண்ணி கூட பல்லுல படாது. அப்படியா? ரேவதி நாளை ஆகுதுடி காப்பி கொண்டா. இவர் வேற மாப்பிள்ளைய பார்த்து கத்துக்கோங்க. பல்ல தேய்க்காம பச்சை தண்ணி கூட பல்லுல படாதான். நீங்களும் தான் இருக்கேல பல்ல தேய்க்காம பாராயணம் பண்ணிண்டு. முழிக்கிற மொழிய பாரு. ஏன்னா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். எழுந்தேலாம் இல்லை. அச்சச்சோ, பூச்சி 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 மாட்டிக்க போறோம். ஓ ஏன் அப்படி பண்றாரோ? எங்க போய் தொலைஞ்சாரோ? சோ என்ன விடுங்கோ. மாட்டினியா? நான் மாட்டுறது இருக்கட்டும், நீங்க முதல்ல அதை மாட்டிக்கோங்க, இல்லைன்னா மாட்டிப்பேன். ஏ மம்மி கொஞ்சம் ரொமான்ஸை காமி. அதெல்லாம் முடியாது. கீழே அம்மா இருக்கா. முடியாது. ஏய் லவ் பண்ணும்போது தாண்டி பயந்த, இப்போ நான் உன் ஆத்துக்காரி பின்னாடி பயம். அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா ஓகே. இப்போ இது திருட்டு கல்யாணம் தானே. அடி பாவி, இந்த பிளானுக்கு புள்ளியார் சொல்லி போட்டதே நீ தாண்டி. இப்போ வந்து திட்டு கல்யாணம் சொல்ற. நீங்க என்ன கை குழந்தையா? நான் உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணேன். அப்படியே நான் ஏமாத்தி இருந்தாலும் உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? அது சரி, நல்லா உஷாரா தாண்டிக்கிற நீ. சரி, எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் உனக்கு ஆசையாகுதுல்ல? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏ மாமி, நான் என்ன இன்னைக்கு நேற்று அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஸ்கூல் ட்ரெஸ் போட்டதுலேருந்து, நீ பாவாடை தாவணி போட்டதுலேருந்து, இப்போ சாரி கட்டின்னு இருக்க வரைக்கும் உன்னை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா உன் மனசில் என்ன ஆகுதுன்னு? ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி சரி, கீழே அம்மா தேடுவா, நான் கீழே போறேன். நீங்க அதெல்லாம் ஒழுங்கா மாட்டிட்டு வாங்கோ. ஏய் என்னடி போற? வேற என்ன பண்ணணும்? ஒரு கிஸ் ஏதாச்சு. கண்ணு முடுங்கோ. ஏய் ஏய் ஏன்னா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இன்னும் பூனால ஒழுங்கா போட தெரியலையே. பிரம்ம முடிச்ச நெஞ்சில வச்சுக்கோங்கண்ணா. எல்லாம் கரெக்டாகுது. அட மாப்பிள்ளைய பாருங்க, என்ன அழகா போட்டுன்னு இருக்க. நீங்களும் தான் இருக்கேல. ஏனா திருப்பி போடுங்கோ. என்னது? அச்சோ, பூனல திருப்பி போடுங்கோ. புரியலடி. திருப்பி போடுங்கோ. எதடி? தோசையை திருப்பி போடுமா. ஐயோ, கொடியத்தை விட்டாங்களே. என்ன
அது சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேம்மா. சூரிய நமஸ்காரம் சூரியனை பார்த்துல பண்ணுவா. ஆ, சூரியன் பார்க்க எப்படி இருக்கும்? நன்னா பிரகாசமா இருக்கும். அதை விட உங்க முகம் இன்னும் நல்லா பிரகாசமா இருக்கு. போங்க மாப்பிள்ள. இருக்கிறதனமா சொல்றேன். என்ன ஜனனி, இல்லையோ? இல்ல நோ. ம் ம். பாருங்கோ, இந்த மாதிரி அதிக பசங்கித்தனமா பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த ஆத்துல வேணா இடம் இருக்கும், ஆனா என் ஹார்ட்ல இருக்காது. புரியுதா? அபிஷ்டம். ம். அரை கிலோ போட்டுருவா மாமி. இருங்க, இன்னும் ஒன்று போட்டுடுறேன். என்ன ஆப்பிள்ல எவ்வளோ விலை? கிலோ 200 மாமி. 200? அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை பாருங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போடுங்களேன். அதெல்லாம் நம்ம கடையில் ஃப்ரெஷ்ஷாக தான் மாமி இருக்கும். மாம்பழம்லாம் எவ்வளோ விலை? கிலோ 150 மாமி. வேற மாம்பழம் இல்லையா? பெஸ்ட் மாம்பழம் ஓகேவா? பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. அம்மா மல்லி எவ்வளோ? 30 ரூபாக்கா. 30 ரூபாவா? இது சாமந்தி? கவர் 20 ரூபாக்கா. சாமந்தி கொடுங்க. இது எவ்வளோ அரளி? அதுவும் தான் கொடுங்க. என்னடா லுக்கு? நம்ம மச்சான் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? நம்ம மாப்பிள்ளை ஆளு ஆட்டமே பார்க்க அப்படியே இருக்கே. பயங்கர மாதிரியே இருக்கியே. மயிலாப்பூர்ல வேலையை வச்சுட்டு மாப்பிள்ளை மாந்தோப்புல என்ன பண்ணிட்டு இருக்க? மாமனார்லாம் மேட்டர் இல்லம்மா, இந்த மாமியார் தான் மண்டை கொச்சலாகுது. சீக்கிரம் உங்க வீட்ல சொல்ற வழியை பாரு, அப்புறம் மாட்டிக்க போறேன். வேற ஏன்டா டேய்? மாமா, மாமியார் தான்டா கால் பண்றாங்க. அட்டன் பண்ணி பேசுடா. ஹலோ, சொல்லுங்கம்மா. மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க? எங்க இருக்கேன்? ஆஃபீஸ் கேன்டீன்லம்மா. ஓ சரி சரி, ஆஃபீஸில் இருக்கீங்களா? ஆமாம். ஒன்றும் இல்லை, ஆற்றுக்கு வரச்சே கொஞ்சம் ஜாமான் வாங்கணும், அதான் கால் பண்ணேன். ஓ அப்படியா? சரி சரி, ஓகே ஓகே. என்னடா ஆச்சு? டேய் மச்சான், இங்கே தான் இங்கேயோ இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டுக்காம போ, அப்படியே பின்னாடி பார்க்காம போ. போ போ போ. மாமா நில்றா. இந்த அப்படி இப்படி குடுறா குடுறா இப்படி அந்த நாமத்தை போட்டு ஐஸ்ட் போடு. ஆமா ஆமா. ஓகே மாமா, பை ஓகே பை பை பை. அடடா, வாண்ணா என்ன ஒண்டியா வந்துக்கிற? எங்கேயும் மருமோல காணா? அவங்க வீட்டில் நான் மாட்டிக்கினியாண்ணா? யோ யோ, வாயை வாஷிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணியா? வந்ததும் வராததுமா மாட்டிக்கினியா? மயிர போடுங்கனியான்னு. ரொம்ப சூடாக்குற பொழுகுது, கொஞ்சம் கூல் குடிக்கிறேன்னா? யோ யோ, வாயை மூடினிரியா? அதாண்ட வாங்கி கட்டிக்கலனா உனக்கு தூக்கமே வராதா? இல்ல ஒண்டியா வந்தானேன்னு கேட்டேன். கேட்டேன் போயா. என்ன நாயனா, அவங்க வீட்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா? கைதப்பால் குச்சவல அதையே வேற மாடுலேஷன்ல கேக்குறா பாரு. இப்படி பரிதாபமா பேசினா பாவப்பட்டு விட்டுருவேன்னு நினைச்சியா? இப்ப நான் வீட்டுக்கு வந்து உங்க பிரச்சனையா இல்ல அவங்க வீட்டுல மாட்டாதது உங்க பிரச்சனையா? அடிங்கொய்யால எட்டு அந்த தொடப்ப கட்டியா? நீ சீரி சிங்காச்சிரமா நிலுமா நைனா பாத்து மோ, மரியாதையா வெளில வந்துருமா. டேய் என்ன விட்டுறா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா வந்துரு. நீ போனாதான் நான் வருவேன். நான் எதுவும் பண்ண மாட்டேன், வா வா நீ வா நீ வா. டேய்
என்ன ஒன்றும் பண்ணிடாதடா. ஒன்றையும் பண்ண மாட்டேன் போ. மோ நில்மா, மோ நில்மா, மோ நீ உன்னை ரெண்டா பழந்துற நில்மா. விட்டு உருசல் விட்டு உங்க அம்மா ஓட்ட விட்டாத நைனா. மோ எங்கேருந்துமா புச்சைத்த? நான் எங்க இந்த புச்சாயிட்ட? இதான் என்ன புச்சிக்கிட்டீங்க இழுத்துன்னு வந்துச்சு. சரி ரொம்ப பேசாத. நம்ம புள்ள 2 நாள் கழிச்சு வந்துக்குது. அங்க சாமியார் வீட்டுல இலையும் தலையுமா தின்னு இருப்பான். நீ இலையும் தலையும் தின்னுது பார், அதை ஆக்கி போடு. இலை சுப்பிட்டான் பார். அச்சோ புள்ளைக்கா உனக்கியா? 2 பேருக்கும் தான். அதானே திடீர்னு புள்ள மேல பாசம் பொங்கின்னு வந்துச்சேன்னு பார்த்தேன். நைனா நீ போய் லுங்கி மாத்தின்னு வா, அம்மா உனக்கு பீப் ஆக்கி போடுறேன். சரிம்மா. நைனா முதல்ல தலையில இருக்கிறத தூக்கி போடு. எப்ப பார்த்தா இது ஒன்று